ஹலோ காய்ஸ், என்ன பார்க்க போகிறோன்னா, அன்னைக்கு வந்து நான் ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ முடிச்சிருப்போம். அங்கே பேசிகிட்டே முடிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தான் வெளில கிளம்புறோம். இப்போ எங்கே கிளம்புறோம்? நம்மளோட பாட்டி ஊர் மயிலாடுதுறை. ஆமாம், ஸோ மயிலாடுதுறை கிளம்பி நம்ம இப்போ மயிலாடுதுறைக்கு கிளம்பினா நம்ம இஜிமாவை நம்மளோட பாட்டியை பார்க்கலாம். இது நம்மளோட அப்பா பார்க்கலாம். அப்பா இங்கே தானே இருக்காங்க. மாமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பார்க்கலாம். டிவி பார்க்கலாம். எங்கள் மாயத்தில் காவேரியில் தண்ணி நிறையா ஓடுதான், அங்கே போய் குளிக்கலாம். எல்லாம் ஜாலியாக செய்யலாம். ஆனால் கிராமம்னா ஜாலியாக இருக்கும். கிராமம் நம்ம கிராமம் இருந்தா குளத்துல குளிக்கலாம், இஜிமா கூட பார்க்கலாம், மாமா கூட என்ஜாய் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கேமராவை சைடில் திருப்பிடலாமா? அப்படியே எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே வைக்கும்போதே என்னுடைய முகம் தெரியும். மணி வந்து இப்போ 6:55. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, இப்போ வந்து வண்டி வருது. இவங்களுடைய மாமா வந்து வண்டி அனுப்புகிறார். அந்த வண்டி ஒரு 10:30 மணி ஆகும். அந்த என்னோட மாமா டிராவலிங்கோட ஹெட்டு. ஆமாம், ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அந்த வண்டி வந்தோடனே இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, நாளைக்கு கோகுலாஷ்டமி. இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி வந்து நாங்கள் இங்கேயே வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். இன்னும் ஆவணியே வரல. ஸோ அடுத்த மாதம் ஒரு தடவை வரும், அன்றைக்கும் திரும்பி ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு. ஸோ நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால் ஸ்கூல் வந்து 3 நாள் லீவு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவுனால சரி 3 நாள் 2 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. நான் ஊர்லேருந்து வந்து 2 months ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு. இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நாம் வந்து 3 days போயிட்டு வரலாம் பிளான் இருக்கோம். அந்த விஷயம். ஆனால் இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 1 week லீவ் அப்படின்னு காலையில் சொன்னாங்க. பட் இன்னும் இது வரல, கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல. அந்த மெசேஜ் வந்தது அப்படின்னா அந்த 3 நாள் லீவ் வந்து இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 6 நாளாக இருந்துட்டு வருவோம். இப்போதைக்கு அதுதான் பிளான். நேற்றுக்கு ராத்திரி ஒரு 10 மணிக்கு கிளம்பி ஒரு 12:30 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு மயிலாடுதுறை. வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு. எனக்கு கார்லேயே பயங்கரமாக டயர்டு. அதனால் லைட்டாக அப்படியே கண் அசத்துட்டே இருந்தேன். ஆனால் டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னு தூங்காமல் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். இப்போ அடுத்த பிளான் என்னென்னா, இங்கேருந்து கும்பகோணம் கிளம்பி போய் கும்பகோணத்தில் என்னுடைய மாமா இருக்கார். என்னுடைய மாமாவை பார்த்து 1 வருஷம் ஆகுது. ஸோ மாமாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வர வழியில் ஏதாவது கோயில்கள் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுதான் இன்றைக்கான பிளான். மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து சாதாரணமாக பஸ்கள் பேருந்துகள் வந்து போகிற ஒரு ரூட்டு, மெயின் ரோடு. அது இல்லாமல் இன்னர் ரோடு ஒன்று இருக்குது, இன்னர் ரிங் ரோடு. அதாவது டெம்பிள் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வழியாக போகும்போது எக்கச்சக்கமான கோயில்கள் வரும். நிறைய கோயில்களில் வந்து அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக லெஃப்ட்டும் ரைட்டும் கோயிலாக வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து தாண்டி தான் அங்கே போய் சேர போகிறோம். இப்போ எப்போவுமே நான் எடுக்கிற ரூட்டு வந்து அந்த டெம்பிள் காரிடார், அந்த ரூட்டு தான். அந்த மெயின் ரோடு எப்போவுமே போக மாட்டோம், அது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த ரோடு உள் ரோடு வந்து என்றைக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ரூட்டில் தான் இப்போ கிளம்பி போயிட்டு வர போகிறோம். வீடியோ எடுக்கிறா, பேசுங்க. எப்படி பண்ணுங்க? தினம் ஒரு அம்மா வந்து குளிப்பாட்டி விட்டு இதே மாரி கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை வர வழியில் இந்த விட்டல் ருக்மணி கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சின்ன கோயில் தான், நம்ம ட்ரெடிஷ்னல் கோயில் மாதிரி இல்லை. ட்ரெடிஷ்னல் சிவன் கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரின்னு
கிளம்பலாங்கும்போது தான் கோசாலை இருக்குன்னாங்க. போய் கோசாலை பார்த்தோம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1200 மாடுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ப்ரீடும் இருக்கும். பார்த்துட்டு அவங்க அதற்கு ஏதாவது வாலண்டியர் தொகையும் கொடுக்க முடியுதான்னு கேட்டாங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வர வழியில் புதினா சாதம் போட்டாங்க. புதினா சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ திரும்பவும் மாயரம் கிளம்ப வேண்டியதுதான். ஆக்சுவலாக இன்னொரு ஒரு சக்கரபாணி கோயில் பார்த்துட்டு இங்கே வரலான்னு நினச்சோம். பட் அதுக்கே டைம் ஆகிடுச்சு எங்கள் மாமா வீட்லேருந்து கிளம்புறதுக்கு. அதனால் முடிச்சுட்டு வந்து இங்கே எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம். ரிட்டர்ன் வந்து மெயின் ரோடு வழியாக தான் போகிறோம். கும்பகோணம் டு மயிலாடுதுறை அந்த வரும்போது உள் ரோடு வழியாக வந்தோம். இப்போ ரிட்டர்ன் வந்து மெயின் ரோடு வழியாக திருப்பி கிளம்புறோம். இந்த விட்டல் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி இல்லைன்னு சொல்லி இறங்கி நிறுத்தி காய்கறி வாங்க போயிருக்காங்க. கோயில் எப்படி இருந்தது? செம்ம சூப்பராக இருந்தது. இந்த கோவிலுக்கு போனது எனக்கு ஒன்று இதுனா நான் வந்து வரைவேன். அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸும் ஒரு அந்த தேங்காய் கொட்டை இருக்குல்ல எங்கே பார்க்காம இந்தமாரி நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன். அதெல்லாம் வச்சு ட்ராயிங் வரைவேன். இன்னைக்கு காலையில் காவேரியில் போய் குளிக்கலான்னு பிளான் போட்டோம். கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தூண்டெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு கிளம்பலாங்கும்போது நமக்கு நேச்சர் வந்து மாடி வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக வந்து காவேரியில் தண்ணி ஓடலப்பா, தண்ணி குறைஞ்சிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால் ரைட்டு நல்ல வேலை இவ்வளோ தூரம் அவங்க தூரம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நமக்கு தெரியாமல் இருந்தது. இங்கேயே தெரிஞ்சிடுச்சேன்னு சொல்லிவிட்டு இங்கேயே குளிச்சாச்சு. இங்கேயே குளித்து முடிச்சுட்டு காலையிலேருந்து லாங்குவேஜ் படிக்கிறது தான் கொஞ்சம் வேலை. ஃப்ரீயாக இருந்ததுனால சனிக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் சில வேலைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா போகணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லாங்குவேஜ் படிக்கிறதெல்லாம் படித்து முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். இங்கே வந்து தென்னை மட்டை இருந்தது. சின்ன வயசில் இந்த மாதிரி தென்னை ஓலையை வச்சு தொடப்பம் பண்ணுவேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு சரி ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பண்ணது. சரி இதை வச்சு பண்ணலாமேன்னு சொன்னேன். ஆனால் அது வந்து காஞ்சிடுச்சு. சரி காஞ்சதில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா ரைட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த காஞ்ச மட்டை இதெல்லாம் முடிச்சுட்டேன். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது ஒரு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பாக்கி. இது முடிச்சுட்டு ஓரளவு நல்லாவே தான் வந்திருக்கு. இன்னொரு தடவை லைட்டாக சீவிட்டோம் அப்படின்னா இங்கே சின்னதாக இருக்கிறதெல்லாம் கூட சரியாயிடும். பட் ஒரு பாதி தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதேமாரி அதுலேயும் சீவிட்டேன்னா இன்னொரு தரப்பம் ரெடி ஆகிடும். ரைட்டு, சூப்பர். இந்தமாரி சின்ன விஷயங்கள்லாம் நிறையா, இந்தமாரி சின்ன விஷயங்கள் வந்து ஊரில் குழந்தையா இருக்கும்போது வளரும்போது பண்ணது. இதோ இந்த கல் வந்து சூடு பண்ணிவிட்டு எங்கள் அக்காவுக்கு வந்து கால் வலிக்குது. நாங்கள் கல்லை சூடு பண்ணி அதுக்கு மேலே இந்த எருக்க இலையை வச்சு காலை வந்து அதில் வச்சாங்க. இந்த தென்னை மரத்துக்கு கீழே நிற்கிறது வந்து ஒரு சின்ன பயம்தான். ஏன்னா எப்போ தென்னை மட்டை உழுந்துடல, இது வந்து தானாகவே உழுந்துதான் இந்த தென்னை மட்டை. நான் சொன்னாங்க அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் நவுந்து வந்தேன் அது உழுந்துதுன்ட்டாங்க. ஸோ கொஞ்சம் பயம்தான் தென்னை மரத்தில். இது பம்பளி மரம் நிறையா காய்ச்சிருக்கு. இந்த மரத்துக்கு ஏதோ நம்பர்லாம் எழுதி போடுவாங்க. பட் இது வந்து பண்ணணும். இன்றைக்கி இவ்வளோ தான் முடிஞ்சுது. ஏன்னா இப்போ வெளில கிளம்பியாச்சு. இப்போ பக்கத்தில் வந்து திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம ஷஷ்டி பூர்த்தி சிதாபிஷேகத்துக்கெல்லாம் ஃபேமஸ். 60 வயசு 80 வயசில் வந்து அங்கே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எதனால் அப்படிங்கிற கதையை நான் படிச்சுட்டு இதோடைய கண்டினியூஷனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு வந்து ஃபேமஸ். அங்கே வந்து அபிராமி அந்த தெய்வம், அவங்களுடைய ஒய்ஃப் பேர் அபிராமி. அவங்கள வந்து போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க என்னுடைய நட்சத்திரத்துக்கு. சரி இப்போ தான் ஏழரசனை நடந்துகிட்ருக்கு, ரைட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹனுமான் கோயில் இருக்கா, பெரிய ஹனுமான், அனந்தமங்கலம்னு சொன்ன மாதிரி ஞாபகம். முடிஞ்சதுன்னா அதையும் பார்க்கணும். கார் இருக்குது, என்னுடைய மச்சானுடைய கார் இருக்குது. நான் எடுக்கலான்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் அப்படியே கேராக இருந்தது. அதனால் சரின்னு ஒரு டிரைவர் போட்டுட்டு வர சொல்லியிருக்கோம். இதுதான் போயிட்டு வரணும். வந்து இது நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா இந்த மட்டை இருக்குல்ல, அந்த அடி மட்டையை வச்சு என்னுடைய பசங்களுக்கு வந்து விளையாட்டு காமிச்சேன். அதில் உட்கார வச்சு நம்ம இழுப்போம், ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் வந்து அதில் உட்கார வச்சு நம்ம அப்படியே இழுத்தோன்னா அழகாக வரும்.
இந்த மாதிரி விளையாட்டுலாம் யார் விளையாடிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த தென்னை மட்டையில் இந்த மாதிரி தொடப்பம் வந்து பண்ண அனுபவங்கள்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். காலையில் அந்த ஜெகன் டாக்டர் வராருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த தெரப்பி கொடுத்தாரு, ஒரு நியூரோ தெரப்பி. ஸோ அந்த அக்கு ப்ரெஷரும் படிச்சிருக்காராம். இது என்னது, இந்த மரத்தோடைய வேர் ஏன் இப்படி இருக்கு, ஏதோ த்ரில்லர் படத்தில் வர மாதிரி ஏதோ சிவப்பு கலராக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த இடமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு, ஏதாவது வருமோ அப்படின்னு. அவர் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் அக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு. படுக்க வச்சுட்டு கொஞ்சம் இங்கே இந்த கையில், அப்புறம் இங்கே பாயிண்ட்ஸ்லாம் ஏதோ சொன்னார். நிறையா அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நிறையா சொன்னார். எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருந்தது. அவர் பாட்டுக்கு அது தெரப்பி பண்ணிகிட்டே சொன்னார். எனக்கு முதுகு வலிக்காக வர சொன்னேன். அவர் எடுக்கும்போது, அவர் கொடுத்துட்ருக்கும்போது எனக்கு லைட்டாக இங்கே வந்து மூச்சு விட கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறமா சரியாயிடுச்சு, கொஞ்ச நாள் சரியாயிடுச்சு. அவர் வந்து 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்காராம் இங்கே மயிலாடுதுறையில். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிவிட்டு அப்படியே ஃபுல்லாக அவர் தெரப்பி கொடுக்க நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டே இருந்தேன். என்னென்ன டவுட் இருக்கோ, சந்தேகங்களை எல்லாத்தையும் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு சரி நான் இன்னும் 4 நாள் இருப்பேன், இன்னொரு தடவை வாங்கன்னு இருக்கேன், இன்னொரு தடவை வந்து கொடுக்குறேன்னு இருக்காரு. ஏதோ முதுகு வலிக்கு வேற எங்கேயோ பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதையெல்லாம் சொல்லிகிட்டே போனார். உங்களுக்கு வேறு இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. நல்லா இருந்தது. அதுதான் வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோமே. அது வரைக்கும் சாப்பிடல. சாப்பிடும்போது 10 மணி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நான் வந்து 8 மணிக்கு சாப்பிட்ற ஆள். அப்புறமா 10 மணி ஆகிடுச்சு. அது முடிச்சுட்டு கிளம்பிட்டார். திருக்கடையோட வரலாறு பற்றி படித்தாச்சு. ஒரு ரிஷி மிருக்காண்டுவும் மருத்மதி அப்படின்னு பேர். இந்த தம்பதிகளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லை. அதனால் சிவனை நோக்கி தவம் பண்ணி என்ன பண்ணுறாங்க,